மும்பை இந்தியன்ஸ் 5 கப் வின் பண்ணாங்க, நம்ம சிஎஸ்கே 5 கப் வின் பண்ணாங்க. ஆனால் எந்த விதமான அசம்பாவிதமும், எந்த விதமான தகராறும், எந்த விதமான உயிர் சேதமும், எந்த விபத்தும் நடக்கலை. ஒரே ஒரு கப் வின் பண்ணதுக்கு 11 பேர் உயிர் பண்ணியிருக்கு. இந்த 18 ஆண்டுகளில் ஆர்சிபி இப்போ தான் முதல் முறையாக ஜெயிக்கிறாங்க. இந்த வாட்டி அவங்க ஜெயிச்சனால அதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தப்பே கிடையாது. அடுத்த நாள் ஈவினிங்ல பெங்களூர்ல ஒரு பேரணி நடத்தி இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அங்கதான் தப்பே. அந்த நாள் நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. என்னன்னா, அந்த அணியின் முக்கியமான வீரர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் 35,000 தான் கெப்பாசிட்டி. அதை என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ரீ பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணி ஆன்லைன்லேருந்து 50,000 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. விதான் சவுத்தால கூட்டம் ஜாஸ்தி இருந்தவுடனே பெரிய அளவுக்கு கூட்டம் சேருது. அதனால வந்து நம்ம ஸ்டேடியம்னா க்ளோஸ்ட் ஏரியா, அங்கே வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு, அதான் இவங்க பண்ண பெரிய தப்பு. இவங்க முதல் நாள் ஃபங்க்ஷன் நடந்துன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் வாங்கியிருக்கணும், எவ்வளோ பேர் வராங்க, எங்கேருந்துலாம் வராங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. ஸ்டேடியத்தில் வந்து மழை பெஞ்சா தண்ணி வடிகிறதுக்காக வந்து காவா மாதிரி வெட்டியிருப்பாங்க. பள்ளம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தள்ளிட்டு உள்ளே போனதில் வெயிட்டு தாங்க முடியாமல் அது காங்கிரீட் உடஞ்சி உள்ளே விழுந்துட்டாங்க. உள்ளே விழுந்த முதல்ல பின்னாடி இருந்து ப்ரெஷர் பண்ணி தள்ள எல்லாம் உள்ளே விழுந்து சிஎம், டெப்டி சிஎம் 2 பேருமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாதா? கலைஞர் இறந்து போனப்போ அவ்வளோ கூட்டம் கூடிச்சு, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா லட்சக்கணக்கான பேர் கொண்டாங்க. மேடம் ஜெயலலிதா இருந்தப்போ 10 லட்சம் பேர் கொண்டாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம். இந்த விதான் சவுத்தா ஸ்டேடியம் 2க்கு இடைப்பட்ட இடத்துல ரோட்ல இவங்க ஊர்வலமா வந்தாங்கன்னா, ஒரு பஸ்ல மேலே ஏறிட்டு வந்தாங்கன்னா, பப்ளிக் எல்லாரும் ரோட்ல நின்று இவங்களை பார்த்துருப்பாங்க. அந்த 3 லட்சம் மக்களும் பார்த்துட்டு அப்படியே கலைஞ்சு போயிருப்பாங்க. ஒரு கப் வின் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆகுதுக்கு காரணம் இந்த விராட் கோலியோட மூர்க்கத்தனமும், அவர் வந்து அதாவது ஆக்ரோஷமும் தான் இதுக்கு காரணம். வணக்கம் சார். சார், பெங்களூரில் ஐபிஎல் கொண்டாட்டத்தின் போது 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த ஜூன் மாதம், இந்த மாதம் 3ஆம் தேதி ஐபிஎல் 18வது ஐபிஎல் சீசன் அதோட ஃபைனல்ஸ் நடந்தது. அதில் ஆர்சிபி பெங்களூர் அந்த அணியும் பஞ்சாப் அணியும் மோதினாங்க. இதில் 6 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. இந்த 18 ஆண்டுகளில் ஆர்சிபி இப்போ தான் முதல் முறையாக ஜெயிக்கிறாங்க. இந்த 18 ஆண்டுகளில் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எதுலேயுமே வந்து ஃபைனல் வரைக்கும் கூட ஒரு வாட்டி வந்தாங்க. ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. இந்த வாட்டி அவங்க ஜெயிச்சனால அதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தப்பே கிடையாது. ஆனால் அடுத்த நாள் 3ஆம் தேதி ராத்திரி 11:30 மணிக்கு தான் ஜெயிச்சு முடிக்கிறாங்க. கப்பு வாங்குறாங்க ஜெயிச்சு. அடுத்த நாள் ஈவினிங்கில் பெங்களூரில் ஒரு பேரணி நடத்தி இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அங்கே தான் தப்பே. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம், அதாவது கப்பு வின் பண்ணதுலேருந்து அந்த ஊர்வலம் நடத்தணும்னு நினைக்கிறாங்களே, இதுக்குள்ள இடைப்பட்ட நேரங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இதற்குள்ள முன்னேற்பாடுகள், காவல்துறை பாதுகாப்பு, மெடிக்கல் வசதி, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அது பண்ணதுக்கு அவங்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த நாள் நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த அணியின் முக்கியமான வீரர் விராட் கோலி. அந்த விராட் கோலி வந்து 5ஆம் தேதி, அதாவது இந்த வெற்றி விழா நடத்துனாங்க, அதுக்கு அடுத்த நாள் தன் மனைவியோட லண்டனுக்கு கிளம்பி போகிறார். அதனால் விழாவை அன்னைக்கே வச்சாகணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்த நாள் அவர் லண்டனுக்கு போயிட்டார். இவ்வளோ சம்பவங்கள் நடந்தாலும் அடுத்த நாள் வந்து லண்டனுக்கு மனைவியோடு போயிட்டார். அதனால தான் இந்த விழாவை உடனடியாக நடத்தி ஆகணும், அவர் இல்லாமல் நடத்தினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்சிபி நிர்வாகம், அந்த கிரிக்கெட் போர்டு, இவங்க சேர்ந்து அந்த மாநில அரசுக்கு ப்ரெஷர் கொடுத்து இதை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன முடிவு அவங்க பண்ணாங்க அப்படின்னா, விதான் சவுத்தா அப்படின்னு அங்கிற இடம் வந்து வேறு ஒன்றும் கிடையாது, சட்டமன்றம். நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு இல்லையா,
செக்ரட்டேரியட். அந்த செக்ரட்டேரியட்டு பேர் தான் விதான் சௌத்தா. அந்த விதான் சௌத்தாவிலேருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரைக்கும் பேரணி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தப்பு இல்லை. அந்த பேரணி தூங்குகிற இடத்துல ஒரு சின்ன ஃபங்க்ஷனை வச்சு அங்கே பார்த்துருக்காங்க. கூட்டம் நிறைய சேர்ந்துருச்சு. இது முடிஞ்சு எங்கே முடியுதுன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில். சின்னசாமி ஸ்டேடியத்தில் 35,000 தான் கெப்பாசிட்டி. அதை என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஸ்டேடியத்தில் முடிவு விழா அங்கே தான் நடக்குது அப்படிங்கிறப்பனா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த 35,000 பேர் யார் எல்லாம் ஃப்ரீ பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணி ஆன்லைன்லேருந்து 50,000 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 35,000 தான் சீட்டு. அதில் 5,000 வந்து பாஸ், ஃப்ரீ பாஸ், விஐபி கொடுப்பாங்க இல்லையா, அது காவல்துறை அதிகாரிகள், மந்திரிங்க, எம்எல்ஏ, எம்பி, அந்த மாதிரி ஒரு 5,000 கொடுத்துட்டாங்க. 30,000 தான் கெப்பாசிட்டி. அந்த 30,000 பேருக்கு தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணியிருந்தா அந்த 30,000 பேர் மட்டுமே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, இப்போ 5 மணிக்கு அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டேடியத்தில் 3 மணிக்குள்ளே அங்கே வந்துடணும் அப்படின்னு செக் பண்ணி அந்த 30,000 பேரை விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருந்தா வேறு யாரும் அந்த பக்கம் வந்திருக்க முடியாது. அதை செய்ய தவறிட்டாங்க. விதான் சௌத்தாவில் கூட்டம் ஜாஸ்தி இருந்தவுடனே பெரிய அளவுக்கு கூட்டம் சேருது. அதனால் வந்து நம்ம ஸ்டேடியம்னா க்ளோஸ்ட் ஏரியா, அங்கே வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே தான் இவங்க பண்ண பெரிய தப்பு. அங்கே போய் ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்துட்டாங்க. அது வந்திருக்கக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. இவங்க முதல் நாள் ஃபங்க்ஷன் நடந்துன்னு சொன்னோடனே அடுத்த நாள் காலையில் உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் வாங்கியிருக்கணும், எவ்வளோ பேர் வராங்க, எங்கேருந்துலாம் வராங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. பார்த்து எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு இந்த மாதிரி பந்தோபஸ்துக்கு போலீஸ் அதிகமாக கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். அந்த ட்ரோன் மூலமாக எங்கெங்கேருந்து ஆட்கள் வராங்கங்கிறதெல்லாம் கண்காணிக்கணும். மெடிக்கல் வசதி, மெடிக்கல் டீம் பண்ணணும், குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்ணணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போது இந்த விதான் சௌத்தா ஸ்டேடியம் 2க்கு இடைப்பட்ட இடத்துல ரோட்டில் இவங்க ஊர்வலமாக வந்தாங்கன்னா, ஒரு பஸ்ஸில் மேலே ஏறிட்டு வந்தாங்கன்னா பப்ளிக் எல்லோரும் ரோட்டில் நின்று இவங்களை பார்த்துருப்பாங்க. அந்த 3 லட்சம் மக்களும் பார்த்துட்டு அப்படியே கலைஞ்சி போயிருப்பாங்க. இவங்க அங்கே ஃபங்க்ஷன் நடத்திட்டு ஆரம்ப ஃபங்க்ஷன்னு சொல்லிவிட்டு இங்கே தான் ஃபங்க்ஷன் சொன்ன உடனே இந்த ரோட்டில் நின்ற 3 லட்சம் மக்களும் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஸ்டேடியத்தில் ஏற்கனவே ஆட்கள் இருக்காங்க. இந்த சமயத்தில் இவங்களும் உள்ளே உடைச்சிட்டு உள்ளே வந்து அந்த கேட்டெல்லாம் தொடச்சிட்டு உள்ளே போகிறப்போ ஸ்டேடியத்தில் வந்து மழை பெஞ்சா தண்ணி வடிகிறதுக்காக சுற்றி வந்து காவா மாதிரி வெட்டியிருப்பாங்க. பள்ளம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், இந்த தண்ணி மழை தண்ணி ஈஸியாக வடிகிறதுக்கு. அது கேட்டு, ஒவ்வொரு கேட்லேயும் இந்த காவாவுக்கு மேலே ஒரு காங்க்ரீட் இது போட்டிருப்பாங்க. அந்த காங்க்ரீட்டு உடஞ்சிருச்சு. இந்த கூட்டம் தள்ளிட்டு உள்ளே போனதில் வெயிட்டு தாங்க முடியாமல் அது காங்க்ரீட் உடஞ்சி உள்ளே விழுந்துட்டாங்க. உள்ளே விழுந்தவங்க மேலே பின்னாடி இருந்து ப்ரெஷர் பண்ணி தள்ள எல்லாம் உள்ளே விழுந்து அவங்களுக்கு மேலே கீழே விழுந்தவங்க மேலே மிதிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போய் அந்த மாதிரி 11 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஒன்று, ஒரு ஐடி ஊழியர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஒன்று, 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிறவங்க வெளியே அனுப்ப முடியல, வெளியே இருக்க கூட்டத்தை விட முடியல. காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தப்பு அங்கேருந்து ஊர்வலமாக நடத்தியிருந்தாங்கன்னா ரோட்லேயே பார்த்துட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த கூட்டம் இங்கே வருதுன்னா அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ஸ்டெண்டை ரெடியாக வச்சுருந்து ஸ்டேடியத்துக்கு பக்கமே வராத அளவுக்கு உங்களை டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அவங்கள சேஸ் பண்ணி அந்த பக்கமும் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இந்த ஸ்டாம்பேடு இங்கே நடந்திருக்காது. ஆக இது நடந்ததுக்கு காரணம் காவல்துறை சரியான திட்டமிடல் இல்லை. காவல்துறைனா காவல்துறை மட்டும் இல்லை, காவல்துறை, அங்கே இருக்கிற கார்ப்பரேஷன், மருத்துவத்துறை, இவங்க எல்லாருமே தவறு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மொத்த இன்சார்ஜ் யார்? அந்த அரசாங்கம். அந்த அரசாங்கத்தோட தலைவர் யார்? சிஎம், டெப்டி சிஎம், 2 பேருமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாதா? இப்போ சென்னையில் எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் நடந்திருக்கு, எத்தனையோ இதை விட எமோஷ்னலான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒன்று வந்து கலைஞர் இறந்து போனப்போ அவ்வளோ கூட்டம் கூடிச்சு, ஏதாவது அசம்பிளாக நடந்தால் லட்சக்கணக்கான பேர் கொண்டாங்க. மேடம் ஜெயலலிதா இருந்தப்போ 10 லட்சம் பேர் கொண்டாங்க. ஒரு சின்ன அசம்பவம் இருந்தது. அப்போ வந்து எமோஷனலாக இருக்காங்க, அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பொதுமக்கள்லாம் ரொம்ப வேதனையில் ரொம்ப வேகத்தில் இருக்காங்க. ஆனாலும் கூட எந்த அசம்பவம் நடக்கலை. ஆனால் ஏர் ஷோ நடந்தது, விமான சாகசத்தில் நடிச்சு, அதில் 5 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு என்ன? இதே தான் காரணம், சரியான முறையில் திட்டமிடலை. நடந்த நேரம் வந்து 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வெயில் நேரம். அந்த இதுக்கு அந்த பேரிகேடு கட்டி உள்ள இடத்துல ஒவ்வொரு பேரிகேடு அந்த இதுக்குள்ளேயும்
உள்ளே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கலை. எல்லாருக்கும் தண்ணி தாகம் எடுத்து உடம்புல இருக்க நீர்ச்சத்து எல்லாம் போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்தவங்கள உள்ள ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போக முடியல. அப்படி தான் 5 பேர் இறந்து போனாங்க. அது மாதிரி ஏஆர் ரஹ்மான் அந்த நிகழ்ச்சியும் அதே மாதிரி தான். சிஎம் கான்வாயே போக முடியாத அளவுக்கு தடுக்கப்பட்டது. இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தினா பிரச்சனையே கிடையாது. இந்திய அணி கடந்த ஓராண்டுக்குள்ளே 2 ஐசிசி கப் வின் பண்ணாங்க. T20 கப்பு வின் பண்ணாங்க. அப்போ மும்பையில் பெரிய விழா நடத்தினாங்க. இதே மாதிரி பேரணி நடத்தினாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? நடக்கலை. அவங்க 1 வாரம் 4 நாள் கழித்து நடத்தினாங்க. பொறுமையாக நடத்தினாங்க. எந்த அசம்பாவமும் நடக்கலை. ஒருத்தர் கூட காயப்படலை. ஆனால் அவசரப்பட்டு சிலரின் நெருக்குதல் காரணமாக இதை பண்ணி இதில் இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கி எதுவுமே திட்டமிடல் இல்லாமல் முன்னேற்பாடுகள் இல்லாமல் இது மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு பொறுப்பு அந்த அரசாங்கம். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, தான் பேரில் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆர்சிபி மேலே பழியை போட்டு அவங்க பேரில் 3 வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இதோட இன்னொரு காமெடி பண்ணாங்க. அதாவது கார்ப்பரேஷனோட டெப்டி கமிஷனர், அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், கலெக்டர் ரேங்க். அவர் தான் விசாரணை அதிகாரி போட்டு நீதி விசாரணை கமிஷனர்னு ஒன்று போட்டாங்க. இதில் என்னென்னா, அந்த டெப்டி கமிஷனரே அதில் குற்றவாளியாக வருவார். ஆனால் அவரே விசாரணை அதிகாரியை போடுறாங்க. நீதி விசாரணைன்னா ஒரு நீதிபதியை போடணும், ஹைகோர்ட் நீதிபதியை. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட் நீதிபதி ஒருத்தரை குன்ஹான்னு சொல்லிட்டு அவர் ரிட்டையர்டு ஹைகோர்ட் நீதிபதி, அவரை வந்து விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. இப்போ ஆர்சிபியை கார்னர் பண்ணுறதுக்கு அவங்க பேரில் குற்றம் சாட்டி 3 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து சரியான முறையில் விசாரணை பண்ணி இந்த 11 உயிர்களுக்கும் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். ஒரே ஒரு கப்பு வின் பண்ணதுக்கு 11 பேர் உயிர் போயிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் 5 கப்பு வின் பண்ணாங்க. நம்ம சிஎஸ்கே 5 கப்பு வின் பண்ணாங்க. ஆனால் எந்த விதமான அசம்பாவிதமும், எந்த விதமான தகராறும், எந்த விதமான உயிர் சேதமும், எந்த விபத்தும் நடக்கலை. ஆனால் ஒரு கப்பு வின் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் இந்த விராட் கோலியோட அந்த மூர்க்கத்தனமும் அவர் வந்து அதாவது ஆக்ரோஷமும் தான் இதுக்கு காரணம். ஆக்ரோஷம் வேண்டியதான் விளையாட்டில். ஆனால் நீங்கள் ஆக்ரோஷமாக இருக்கையில் உங்களோட ஃபாலோவர்ஸ் ரசிகர்களும் ஆக்ரோஷமாகிடுறாங்க. அந்த ஆக்ரோஷத்தோட விளைவு தான் இன்றைக்கி இப்படி. ஒரு கப்பு வின் பண்ணதுக்கே 11 பேர் உயிர் போயிருக்குது. அவர் வந்து அடுத்த நாள் ஊருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை உடனே நடத்துங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்து அதனால் வந்து சரியான ஏற்பாடுகள் பண்ணாமல் இதெல்லாம் பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லி ஆகணும் சம்மந்தப்பட்டவங்க. அவங்க மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும். சரியான முறையில் யார் இந்த பாதுகாப்பு பணி கொடுக்கலையோ, யாரால் அந்த ப்ரெஷர் வந்ததோ அவங்க மேலாம் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்தே தீரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நம்ம அல்லு அர்ஜுனோட பட விழாவில் பார்த்துருந்தோம். இப்போ அல்லு அர்ஜுனுக்கு ஒரு நீதி, ஆர்சிபிக்கு ஒரு நீதியான்ற ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லை சார்? நிச்சயமாக நீங்கள் உங்கள் கேள்வி நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. அல்லு அர்ஜுனா வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டதுனால கூட்டம் ஜாஸ்தியாகி ஒரு தாயும் குழந்தையும் இறந்து போனாங்க. அதில் வந்து காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணாங்க. அவர் நீதிமன்றம் மூலமாக தான் ஜாமீனில் வந்தார். இது வந்து ஆர்சிபிக்கும் பொருந்தும். ஏன்னா ஆர்சிபியோட வெற்றி விழா இது. இந்த வெற்றி விழாவை நடத்தணும்னு சொன்னது யார் வந்து அப்ரோச் பண்ணாங்க, அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல, நாங்கள் விழா நடத்த போகிறோம், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கமிஷனர்கிட்ட எழுதி கொடுக்கணும். சென்னை மாதிரி பெரிய நகரங்களில், கமிஷனரேட் உள்ள நகரங்களில் இதை மாதிரி ஊர்வலம் நடத்தணும்னா அந்த ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அதிகாரம் கமிஷனருக்கு மட்டும்தான் உண்டு, போலீஸ் கமிஷனருக்கு மட்டும்தான் உண்டு. போலீஸ் கமிஷனருக்கு ரிக்வசிஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்தாங்க? அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதான். அந்த அனுமதி கொடுத்துருந்தா அதில் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னென்ன கண்டிஷன்ஸ் பிரகாரம் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த லெட்டர் கொடுத்துருந்தாங்களா? அவங்க யார் கொடுத்தாங்க? ஆர்சிபி நிர்வாகம் கொடுத்ததா, இல்லை அந்த கிரிக்கெட் வாரியம் கொடுத்ததா? இப்போ எல்லாரும் ஆர்சிபி மேலே பழியை தள்ளிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. அரசாங்கம் வந்து முன்னேற்பாடுகள் எந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய மொத்த பணியும் வந்து அரசாங்கத்துக்குள்ளது. காவல்துறையும் அரசாங்கத்துக்கு தான் இருக்குது, மருத்துவத்துறையும் அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அவங்க வந்து செய்யாமல் அப்படியே வந்து ஆர்சிபி மேலே தள்ளி ஆர்சிபி மேலே 3 வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்டது ஆர்சிபியில் உள்ள முக்கியமான வீரரா, இல்லை ஆர்சிபியிலேருந்து அந்த நிர்வாகத்தின் சார்பில் யார் லெட்டர் கொடுத்தாங்க, யார் யார் காரணமோ
அவங்க மேல சட்டப்படி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த 11 உயிர்களுக்கு நிச்சயமாக அந்த பலியானதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தே தீரணும். ஸோ அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் 2 கோடி அவங்களுக்கு வந்து நிதி உதவியாக கொடுத்துருந்தார் சார், அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இப்போ ஆர்சிபி அணியில் என்ன மாதிரியான நடவடிக்கை அடுத்ததாக எடுப்பாங்க சார்? அவங்களுக்கு இறந்த ஒரு ஃபேமிலி அந்த அரசாங்கத்திலேருந்து 10 லட்ச ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்சிபியிலேருந்தும் பணம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பணம் கொடுக்குறதால மட்டுமே அவங்க செஞ்ச தவறுகள் வந்து நியாயமாயிருது. இந்த தவறுகள் யார் பக்கம் இருக்குங்கிறது நிச்சயமாக விசாரிக்கல கண்டுபிடிக்கப்படணும். ஆர்சிபி மேலே தவறா, அரசாங்கத்தின் மேலே தவறா, இல்லை காவல்துறையில் யார் மேலே தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த போலீஸ் துறைக்கு இன்சார்ஜாக இருந்தது வந்து டெப்டி சிஎம் அவர் சிவகுமார்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறது அவங்க தான். அவங்க ஆட்சி மேலே அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. காவல்துறை கமிஷனரை மாற்றிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இது ஒரு தீர்வாகாது. என்ன நடந்தது? காவல்துறை வந்து லெட்டர் வாங்கினாங்களா, பெர்மிஷன் லெட்ரு கொடுத்தாங்களா, யார் பெர்மிஷன் வேணும்னு லெட்டர் கொடுத்தாங்க, இங்கே அனுமதி கொடுக்கையில் என்னென்ன கண்டிஷனில் கொடுத்தாங்க, என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணாங்க, இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு நீதிபதி தலைமையில் போட்டிருக்காங்க. விசாரித்து அவங்க பரிந்துரை தான் கொடுக்க முடியும். நடவடிக்கை எடுக்கிறது இந்த அரசாங்கம் தான் எடுக்கணும். எடுப்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சார் இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சிஎம் அப்புறம் சிஎம் அவங்களாம் வந்து கலந்துருக்காங்க சார். இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ அந்த ஆர்சிபி அணி வந்து அந்த ஸ்டேட்டோட டீமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார், அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதாவது ஐபிஎல் டீம் மொத்தம் 10 டீம் இருக்குது. இந்த 10 டீமும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சொந்தமானது கிடையாது. இந்த 10 டீமுக்கும் 10 முதலாளிகள், ஒரு டீமுக்கு 4 முதலாளி கூட இருப்பாங்க. எல்லாரும் பணக்காரங்க, கோடீஸ்வரங்க. அந்த கோடீஸ்வரங்க தொழிலாக வச்சுருக்காங்க. இது ஒரு டீம் முதலீடு பண்ணுறதுக்கு அவங்க சில கோடிகளை செலவழிக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து விளம்பரம் இது மூலமாக அதிக அளவில் அவங்க கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இந்த ஆர்சிபி அப்படிங்கிறது விஜய் மல்லையா அப்படின்னு அவர் ஒரு தொழிலதிபர். பேங்கில் ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டு 900 கோடிக்கு கடனை வாங்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டார். அவர் மீது வழக்கு போட்டு இப்போ லண்டன்லேருந்து அவர் இங்கே கூட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த திவாலான விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான டீம் தான் ஆர்சிபி. அவர் ஓடி போனதுக்கப்புறம் வேறொருத்தர் அந்த டீமை வாங்கி நடத்திட்டு இருக்கார். இதுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரெண்டாவது, அந்த டீமில் விளையாடக்கூடியவங்கள 3-4 பேர் தான் கர்நாடகாவை சேர்ந்தவங்க, மற்றவங்கள்லாம் வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. பேர் தான் வந்து ஆர்சிபி பெங்களூர், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அதே மாதிரி தான் சென்னை டீமுக்கும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர், அவருக்கு சொந்தமானது தான் சென்னை சூப்பர் கிங்ஸ். அதே மாதிரி ஷாருக் கான் சினிமா நடிகர், அவருக்கு சொந்தமானது தான் கல்கட்டா நைட் ரைடர்ஸ். அதே மாதிரி பிரீத்தி ஜிந்தா நடிகை, அவங்களுக்கு சொந்தமானது தான் பஞ்சாப். இது மாதிரி அது மாதிரி கோயங்கோ அவருக்கு சொந்தமானது தான் எல்எஸ்ஜி. இது மாதிரி ஒவ்வொரு டீமும் ஒவ்வொருத்தருக்கு. அது மாதிரி விஜய் இவர் இருக்கார் இல்லையா, நம்ம மும்பை டீம், அவர் வந்து யாருக்கு ஓனர்னு உங்களுக்கு அது தெரியும். அவர் மனைவியும் உங்கள் பையனும் வந்து அதில் வந்து கலந்துக்குவாங்க. அதே மாதிரி நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, சன் டிவி, அவங்க அதிபருக்கு சொந்தமானது. இப்படி வந்து ஒவ்வொரு டீமும் வந்து ஒவ்வொரு பணக்காரங்களுக்கு சொந்தமானது. அந்த ஸ்டேட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் தவறுதலாக இந்த ஆக்ரோஷமத்தினால இந்த டீம் வந்து அவங்களுக்கு சொந்தமான டீமு, அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க ஆட்கள் 2 பேரும் 3 பேர் தான் இருக்காங்க அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கி, ஆக்ரோஷத்தை உருவாக்கி, அதை மாதிரி அவங்களே ஜெயித்த மாதிரி, அந்த ஸ்டேட்டே ஜெயித்த மாதிரி கொண்டு வந்து கொண்டாடி தேவையில்லாமல் 11 உயிரை இது மாதிரி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. உண்மையிலே இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நிச்சயமாக இந்த டீம்களுக்கு, ஐபிஎல் டீம்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட் போர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் கிரிக்கெட் போர்டு அவங்க வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வீரர்கள் தான் இந்திய அணி மூலமாக வெளிநாட்டில் விளையாடுறாங்க, வெளிநாட்டு அணிகளோடு விளையாடுறாங்க. அது இந்தியன் கிரிக்கெட் போர்டு. அந்த கிரிக்கெட் போர்டோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இந்த ஐபிஎல் வருது. அவங்க வந்து இந்த ஐபிஎல் அணிகளை வந்து 10 பேர் அவங்க ஏலம் எடுத்து அவங்க பேரில் நடத்துகிறாங்க.
அதுக்கு வீரர்களை அவங்களுக்கு ஒவ்வொரு டீமுக்கும் இவ்வளோ இத்தனை கோடின்னு பணம் ஒதுக்கிறாங்க, 120 கோடி அப்படின்னு. அந்த 120 கோடிக்குள்ளே தான் அவங்க செலவு பண்ணி வீரர்கள் எடுக்க முடியும். அதில் 8 வீரர்கள் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்களும், மற்ற வீரர்கள் உள்நாட்டை சேர்ந்தவங்களும். அதில் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. நம்ம சென்னை டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, 1-2 பேர் தான் இருப்பாங்க. இப்போ எடுத்துக்கிட்டால் விஜய் சங்கர், அஸ்வின் 2 பேர் தான் இருக்காங்க அந்த டீமில். அது மாதிரி அந்தந்த டீமில் அந்தந்த ஸ்டேட்காரங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது.